அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலையில் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகம புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை கவனித்து பார்த்தால் சொன்னார். இதே உபாகம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்தில் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோவுக்கும் அவருடைய பின்வரும் அவருடைய சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை விருத்திக்க பண்ண பெருக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார் என்று சொல்லி இப்போ 11ஆம் வசனத்தில் இப்பொழுது இன்னும் வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள். வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர். வாக்களித்தபடியே எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே அவர்களை குடியமர்த்தினார், சுதந்திரத்துக் கொள்ளும்படி சொன்னார். அங்கே அவர்களை பெருக பண்ணுகிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கையின்படியாக அந்த பிள்ளைகளின் சந்ததிக்கு பண்ணின உடன்படிக்கையின் பண்ணுங்க பெருக பண்ணுகிறார். 12 மாத்திரமில்லாமல் மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானவைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது பாருங்கள், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னபடியே கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கிறார். மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாய் 1000 மடங்கு. இந்த 1000 மடங்கு என்கிற பொழுது எண்ணிக்கையில் மாத்திரம் கிடையாது. மற்ற எல்லா சுகத்திலும் பலத்திலும் ஐஸ்வர்யத்திலும் செல்வத்திலும் மன மகிழ்ச்சியிலும் கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிற தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆக அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது பரலோக கானான். அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த பூமியில நடக்கிற பொழுது இந்த பூமியிலேயே அதற்கேற்ற சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நம்மை பெருக செய்வார், இன்னும் அதிகமாய் பெருக செய்வார், நம்மை காப்பார், நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வசனத்தின்படியாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்து ராஜா வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திலே வந்து அவர்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவன், அவர்களை வானத்து நட்சத்திரங்களுக்கு பெருக பண்ணின தேவன், இன்னும் பெருக பண்ணுன்னு சொன்ன வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதிப்பது போல எங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே கல்வாரி சிலுவையிலே நாங்கள் ஆண்டவரே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ரட்சிப்பின் பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே கானான் தேசத்துக்கு உரியவர்களாக இருக்கிற அப்படின்னாலே எங்களை இந்த பூமியிலேயே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.